மாறன் சீரியல்ல இப்போ ராட்டகசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா வந்து கண்மணியோட சதித்திட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்பழகன் முன்னாடி தான் நீ இப்படியெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னோட சதித்திட்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அன்பழகன் தானா? அவன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சூப்பரா மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வியூஸ் ஏன் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். என்ன கண்மணி, வாசல்ல வந்து யாரையோ ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி தெரியுது. அப்படி யாரு வந்து சப்போர்ட் பண்ண உனக்கு வரப்போறா? ஒண்ணும் புரியலையே! என்ன ஓவரா தான் நக்கல் பண்ணிட்டு இருக்க? என்னக்கா, உன்கிட்ட நான் பேசாம வேற யாருக்கா உரிமையா வந்து வம்பிழுக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாரு. நீ தான் என்னோட அக்கா, இந்த வீட்டோட மூத்த மருமக. நான் உன்னோட தங்கச்சி, இந்த வீட்டோட இளைய மருமக. இது மாரிலாம் வாழ்க்கை யாருக்கு வந்து ஒத்துமையா வந்து கிடைக்கும்? நம்ம ஒத்துமையா இந்த குடும்பத்தோட மருமகளா, நம்மளோட கடமைய வந்து செய்யலாமே! அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ வேணா என்ன வேணான்னு பண்ணு உரிமையா. ஆனா, என்னால இந்த குடும்பத்தெல்லாம் வந்து நெனச்சு கூட பார்க்க முடியாது. நான் எங்க அண்ணனுக்காக வந்து எல்லாத்தையும் சிறப்பா செய்ய தான் போறேங்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஓ! அதுக்கு தான் யாரையோ வந்து துணைக்கு வந்து கூப்பிட்டுருக்கியோ? சரி, சரி யார் வரான்னு நானும் பார்க்குறேன். ஓ! சாரு தானா அது? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்பழகன் வந்தோனே வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்மணி, என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க. யார் தெரியுமா அதுக்கு காரணம்? வீரா தான் வந்து கையெழுத்து போட்டு இது மாரி வந்து வாங்கியிருக்கா அந்த இடத்துலேருந்து. வீடியோ ஆதாரத்த வந்து காட்டுறாங்க. நிச்சயம் இது நீங்க கையெழுத்து போடலங்கிற விஷயத்த வந்து நான் எல்லார் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து இந்த விஷயத்த வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. அன்பழகன், என்ன சார் முடிஞ்சு போன விஷயத்த வந்து எதுக்காக திருப்பி நீங்க முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்க? என்னம்மா உன்னோட விசுவாசி திருப்பி வந்துருச்சு போல இருக்கே! இவங்க வச்சு தான் வந்து ஏதோ சதி திட்டம்லாம் போட்டியா? அப்படின்னு சொல்லி அன்பழகன் முன்னாடியே வந்து நக்கல் பண்றாங்க. என்னம்மா பேச்செல்லாம் ஒரு தினுசா போயிட்டுருக்கு. நான் யாரு எப்பேர்ப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? சார் தெரியும் சார். நீங்க கண்மணி பேச்ச கேட்டுட்டு தானே எல்லாமே வேல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்மணிக்கு உதவி செய்றதே நீங்க தான். அது அடிப்படையில தானே சார் நான் சொன்னேங்கிற மாரி காமெடியா பேசும்போது உன் புருஷன் என்கிட்ட இருக்கிறப்ப எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு மறந்துட்டியா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இவ்வளோ வேற நீங்க மாஸ் பண்ற மாரி பேசிட்டீங்க. வீராவ பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. எப்படி இருந்தாலும் நீங்க அங்க நிரந்தரமா வந்து வேலை பார்க்க போறதில்ல. கண்மணி பேச்ச கேட்டுட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஆப்பு வைக்க போறீங்க. அது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உங்க மேல வந்து எல்லாரும் வந்து கோவத்துல இருக்காங்க. திருப்பியும் தப்பு பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து மாஸ் பண்றப்ப இந்த விஷயம் இந்த நொடியிலேருந்து இது என்னோடது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்பழகன் வந்து பேசுறாங்க. என்ன சார் நீங்க தான் எல்லாமே வந்து சொல்றீங்க. உங்களுக்கு மேல யாருமே இல்ல மாரி நாங்க வந்து கோர்ட்ல எல்லா உண்மையும் வந்து நிரூபிச்சு காட்டுவேன் சார். அதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, மாறன் இது செஞ்சிருக்கான், செய்யல. அவன் நல்லவன், கெட்டவன் அதெல்லாம் எதுவும் முக்கியம் இல்ல. நான் சொல்றது தான் முடிவு. நிச்சயம் நீ என்கிட்ட இப்படியெல்லாம் பேசினதுக்கு வருத்தப்படுவ. என்ன சார், நானே வந்து உங்களுக்கு மாறன் குடுத்தது எல்லாத்தையும் திருப்பி குடுக்கப் போறான் என் புருஷன்ங்கிற மாரி ஆவலோட வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் இப்படியெல்லாம் காமெடி பண்றீங்க? என்ன அசிங்கப்படுத்துற மாரி பேசுறீங்களே! இது எல்லாத்துக்கும் நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நான் குடுக்குறேன். ன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து போறாங்க அன்பழகன். அந்த இடத்துல சார், சார் அப்படியெல்லாம் கோச்சிட்டுலாம் போவாதீங்கன்னு அந்த இடத்துல வீரா வந்து நக்கல் அடிச்சு பேசிட்டு, ஏதோ வந்திருக்காரு பேசிட்டேன். சரி நீ அப்புறமேட்டு ஃபோன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணு. நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நக்கலா பேசிட்டு அப்படியே வந்து உள்ள வந்து போறாங்க. ஒரு பக்கம் நம்ப கண்மணி வந்து, "என்னது இப்படியெல்லாம் வந்து நக்கல் அடிச்சு பேசிட்டாங்க சார். தப்பா நெனச்சுக்காதீங்க சார். நம்ப தான் இந்த விஷயத்துல வந்து ஜெயிக்கணும். ஆமா, நீங்க தான் வந்து கையெழுத்து போட்டேன்னு கூட சொல்லிட்டீங்க. இப்ப நான் எத வச்சு இது மாரி நிரூபிக்க போறேன்? எனக்கு தான் வந்து தலைவலி மேல தலைவலி." அப்படின்னு சொல்லி செம கோவத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வீரா இப்படி பேசிட்டா. நிச்சயம் இந்த விஷயத்த நான் சும்மா விடமாட்டேன். வீரா வந்து கஷ்டப்படுவா என்கிட்ட இப்படியெல்லாம் வந்து பேசினதுக்குன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து அன்பழகன் வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கண்மணி மட்டும் யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீராவோட பெர்ஃபார்மன்ஸ்.